முதலமைச்சராக விஜய் பதவியேற்க ஆளுநர் அனுமதிக்க வேண்டும் என்று திரு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பட் அதே கேள்விதான், கம்யூனிஸ்டுகளுக்காவது ஒரு தேசிய பாடி இருக்கு, பிரபாகரன் வெயின், சஞ்சீவி வெயின். இப்போ திரு திருமாவளவன் இப்படி சொல்றவரு ஆட்சிக்கு வர நம்பர்ஸ் கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லையா, கவர்னருக்கு விளையாடுறதுக்கு ஸ்கோப்பே இருக்காது இப்படியும் சொல்றாங்க. ஸ்டாப்பிங் ஷார்ட் ஆஃப் கிவிங் மெஜாரிட்டி அப்படிங்கும்போது அது எப்படி இந்த நிலைப்பாடு பார்க்க முடியும்? திருப்பி திருப்பி திட்டிட்டே இருந்த இந்த மூணு கட்சிகளையும். இவங்க மூன்று பேத்துக்கு என்னன்னா, ரமேஷ் சார் ஃபினிஷ் யுவர் தாட்ஸ், நான் பிறகு நான் மற்றவங்கள்ட்ட நான் இறுதியாக என்னுடைய கருத்தை சொல்லிவிட்டு கொள்ளலாம் என்று கருதுகிறேன். லெட் ஹிம் பி இன்வைட்டட் என்று இந்த கட்சிகள் நினைக்கலாம். ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும்போது அவர்கள் ஆதரவை தெரிவிக்கலாம் என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே, தட் இஸ் ஆல்சோ வேலிட். ஏன்னா இப்போ யாரையுமே நேரத்துக்கு நிர்பந்திக்க கூடாது. ஸோ ஃப்ளோர் டெஸ்ட்ல தான் நம்பர்ஸ் டெஸ்ட் ஆகும். அவங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் நார்ம்ஸையும் பிரின்சிபல்ஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அங்க ஆதரிக்கிறதா வேண்டாமாங்கிறது வந்து இட்ஸ் அ பிக் டிசிஷன். இட்ஸ் கால்குலேட்டிங் வேரியஸ் ஃபேக்டர்ஸ், அதோட சாதக பாதகங்கள் அவங்க சொல்லிட்டாங்க சார். அவங்க மைண்ட் செட் அவங்க சொல்லிட்டாங்க. திருமாவளவன் இதோட ஓப்பனா சொல்ல முடியாது. இதோட ஓப்பனா சொல்லணும், லெட்டர் கொடுத்தா இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. நான் தனியா முடிவு எடுக்க மாட்டேன், 4 எண்ணிக்கை கொண்ட சிபிஐயும் சேர்த்து தான் முடிவு எடுப்பேன்னு சொல்லி. பட் இந்த 3 பேர் இப்படி சொல்றவங்க அடுத்த நிலைக்கு போனா இந்த கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் அவங்க அவாய்ட் பண்ற அவங்கள்ட்ட பவர் இருக்கு தானே? இல்ல, அந்த மினிஸ்டர் பேரம்லாம் இருக்கு இல்லையா, எந்தெந்த போர்ட்ஃபோலியோ வாங்கணும் அதெல்லாம் இருக்கு இல்லையா சார்? அது மீறி அவங்க 6 பேர் வாக் அவுட் பண்ணாலே இட்ஸ் டிஃபரண்ட் பால் கேம். பட் அவங்க சொல்றது அதுதான், நீங்க இது நடக்க வேண்டிய இடம். ஏன்னா as parties they have all that right. அவங்க வந்து ஆதரிக்கலாம், ஆதரிக்காம இருக்கலாம். அது அந்த உரிமையை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அது யாருடைய அபிலாஷையும் அவங்க திணிக்க முடியாது. பட் அவங்க கேள்வி கேட்பது அப்படிங்கிறது கவர்னருடைய செயல்பாட்டை. கவர்னர் வந்து பதவியேற்க சொல்லி ஃப்ளோர்ல தான் நிரூபிக்கணும்னு. விஜய்க்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு ரைட் இருக்கு, அதையும் நம்ம மதிக்கணும். பட் அவங்க சொல்ற நாம்ங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் நாம், ரெஸ்பெக்ட் தட் அப்படிங்கறாங்க. அது ஒரு வேலிடான அது ஒரு நியூவான்ஸ் நினைக்கிறீங்களா? இதுதான் பிரபாகரன் முன்னாடியே சொன்னார் இல்லையா, ஒருவேளை பொறுமையா இருந்திருந்தாங்க, ஒரு 24 hours வெயிட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு they would have gotten the majority. இன்னைக்கு போய் 118 எம்எல்ஏ காமிச்சு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி they could have done the swearing ceremony. நேத்து இந்த இல்ல சஞ்சீவி, பொறுமையா இருந்த சூழல்ல பார்த்தோம், கவர்னரை பார்த்துக்கிறதுக்குள்ளே திமுக அதிமுக அவ்வளவு மூவ் பண்றாங்கன்னு செய்தி வருது. இன்னும் பொறுமை காத்தா இல்ல, அதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. அதான் சொல்றேன். ஏன்னா திமுக, சிபிஎம் சரி அல்லது பிசிகாவும் சரி, இன்னைக்கு they call for a meeting. அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் வச்சு கண்டிப்பா இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க சப்போர்ட்டை. ஓகே இல்லையா, அவங்க வந்து இந்த விஷயத்த காங்கிரஸ் மாதிரி அணுகாம திமுக கிட்ட பேசி, சிஎம் திமுக தலைவர்கிட்ட முதல் பேசி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. பிறகு they would have taken a call இல்லையா? சரி, 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.